நிலைக்கு வருகிறது. நலம் தரும் நாளடியார் 400 அறத்துப்பால் தீவினை அச்சம். இணைந்து கொள்ளுகின்றார் விழுப்புரத்திலிருந்து மணிகவும், தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான ஏஞ்சலன் அதனையா அவர்கள். வாருங்களையா. அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் ஏற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறர்க்கு செய்யாமல் இருக்க வேண்டும். வேதனை விளைவிக்கும் தீய செயல்களை தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறனும் அத்தீங்குகளை பிறர்க்கு செய்யாமல் இருக்க வேண்டும். நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் 13 தீவினை அச்சம். பாடல் 121 முதல் 125 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 13 தீவினை அச்சம். பாடல் 121. துக்கத்தில் தூங்கி துறவின் கண் சேர்கலா மக்கள் பிணத்த சுடுகாடு. தொக்க விலங்கிற்கும் புள்ளிற்கும் காடே புலன்கெட்ட புல்லறிவாளர் வயிறு. சுடுகாடுகள் துயரங்களை தரும் இல்வாழ்க்கையில் கிடந்து உழன்று அவற்றை ஒழிக்கும் துறவர நெறியை அடையாத மக்களின் பிணத்தை உடையன. அற்ப அறிவு உடையவர்களின் வயிறுகளோ தொகுதியான விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சுடுகாடுகளாக இருக்கின்றன. பாடல் 122. இரும்பார்க்கும் காலராய் ஏதிலார்க்கு ஆளாய் கரும்பார் கழனியுட் சேர்வர். சுரும்பார்க்கும் காட்டுலாய் வாழும் சிவலும் குறும் புழும் கூட்டுலாய் கொண்டு வைப்பார். வண்டுகள் ஒலிக்கும் காட்டில் வாழும் கௌதாரியையும் காடையையும் பிடித்து கூட்டில் அடைத்து வைப்பவர்கள் மறுபிறவியில் பகைவரிடம் அடிமைகளாகி காலில் விலங்குகள் பூட்டப்பட்டு வலிய பார் நிலங்களிலோ கழையிலோ வேலை வாங்கப்படுவார்கள். பாடல் 123. அக்கேபோல் அங்கை ஒழிய விரல் அழுகி துக்கத் தொழுநோய் எழுபவே. அக்கால் அளவனை காதலித்து கால் முறித்து தின்ற பழவினை வந்தடைந்த கால். அந்த காலத்தில் நண்டை பிடித்து அதன் காலை ஒடித்து விரும்பி தின்ற தீவினை வந்தடைந்த போது சங்குமணியைப் போல உள்ளங்கை மட்டும் வெண்ணிறமாய் விளங்க விரல்களெல்லாம் அழுகி குறைந்து துன்பம் தரும் தொழு நோயார் வருந்துவர். பாடல் 124. நெருப்பழல் சேர்ந்தக்கால் நெய்போல்வதும் எரிப்ப சுட் எவ்வ நோய் ஆக்கும். பரப்ப கொடுவினையராகுவர் கோடாரும் கோடி சுடுவினையராகியராய் சார்ந்து. உடம்புக்கு நன்மை செய்யும் நெய்யும் நெருப்பிலிட்டு காய்ச்சப்பட்டால் உடம்பில் பட்டு சுட்டு துன்பம் தரும் நோயை உண்டாக்கும். அதுபோல நெறி தவறாத நல்லோரும் தீவினையாளரை சார்ந்தால் நெறிகட்டு கொடுந்தொழில் செய்பவர் ஆவர். பாடல் 125. பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும். வரிசையால் வானோர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. பெரியோர் நட்பு பிறைச்சந்திரனைப் போல நாள்தோறும் படிப்படியாக வளரும். கீழோர் உறவு வானத்தில் தவழும் முழுமதி போல இருப்பினும் நாள்தோறும் சிறிது சிறிதாக தானே தேய்ந்து குறைந்து ஒழியும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலந்தரும் நாளடியார் 400. வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் அவர்கள். நன்றிகளையா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.